அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 கதவுகளை மூடி வையுங்கள். இந்த தலைப்பை கேட்டவுடனே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட எச்சரிக்கை சொல்லப்படுகிறது என்று பலருக்கும் தோன்றலாம். சிலர் இந்த 2 நாட்களில் ஏதாவது ஆபத்து வரப்போகிறதா என்று நினைக்கலாம். இன்னும் சிலர் வீட்டு கதவை மூடணும்னு சொல்லுறாங்களா என்று யோசிக்கலாம். ஆனால் இந்த பதிவின் உண்மையான அர்த்தம் அதைவிட மிகவும் ஆழமானது. ஏன்னா ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு முடிவு, நீங்கள் நம்பப் போகும் ஒரு மனிதர், நீங்கள் பேசப்போகும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த சில வாரங்களையும் சில மாதங்களையும் கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமானதாக மாறலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் சமநிலை உணர்வு. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே பக்கமாக பார்த்து முடிவு எடுக்க மாட்டீங்க. இரு பக்கங்களையும் கேட்டு யோசித்து யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. மற்றவர்களோட மனசை காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரோடும் நல்ல உறவு இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு. இந்த குணம்தான் உங்களை பலருக்கு பிடித்த மனிதரா மாற்றும். ஆனா அதே நல்ல குணம்தான் சில நேரங்களில் உங்களுக்கு சோதனையாகவும் மாறிடும். ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லாரோட பிரச்சனையையும் தீர்க்க முடியாது. ஆனாலும் அதையெல்லாம் உங்க பொறுப்புன்னு நினைச்சு மனசுக்குள்ள சுமை எடுத்துக்கிற பழக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால சில நேரங்களில் உங்க மன நிம்மதியை விட்டு கொடுத்து மற்றவர்களோட சந்தோஷத்துக்காக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் இந்த குணத்தில் தான் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். யாராவது உங்க நல்ல மனசை பயன்படுத்த முயற்சி பண்ணலாம், யாராவது உங்களை 2 பேருக்கு நடுவுல நிறுத்த முயற்சி பண்ணலாம், யாராவது உங்க முடிவை தங்களோட பக்கம் திருப்ப முயற்சி பண்ணலாம். இன்னும் சிலர் நீங்க தான் நீதியா சொல்லணும், நீங்க தான் எங்க பக்கம் நிக்கணும்னு அழுத்தம் கொடுக்கலாம். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு எந்த பக்கமும் பிடிக்காதீங்க. முதல்ல உண்மையை முழுசா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு இருக்கு. யாராவது கஷ்டத்துல இருந்தா அவர்களை தனியா விட்டுட மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச உதவியை செய்வீங்க. ஆனால் வாழ்க்கையில எல்லாரும் அந்த உதவிக்கு தகுதியானவர்கள் இல்ல. சிலர் உங்க அன்பை மதிப்பாங்க, சிலர் உங்க நேர்மையை பாராட்டுவாங்க. ஆனால் இன்னும் சிலர் உங்க அமைதியையும் உங்க பொறுமையையும் உங்க நல்ல மனசையும் தங்களோட தேவைக்காக பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதனால இந்த 2 நாட்களில் யாருக்கு இடம் கொடுக்கணும், யாருக்கு எல்லை வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிற அறிவு மிகவும் அவசியம். இந்த பதிவு யாரையும் சந்தேகப்பட சொல்ற பதிவு கிடையாது. உங்க வாழ்க்கையில எந்த கதவுகளை திறந்து வைக்கணும், எந்த கதவுகளை மூடி வைக்கணும், எந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள அனுமதிக்கணும், எந்த மனிதர்களுக்கு மட்டும் நம்பிக்கை கொடுக்கணும்னு புரிஞ்சுக்க சொல்ற வாழ்க்கை வழிகாட்டுதல். ஒரு அரண்மனையை பாதுகாக்க உயரமான சுவர் மட்டும் போதாது. எந்த கதவு எப்ப திறக்கணும் எப்ப மூடணும்னு தெரிஞ்சுக்கிற காவலனோட அறிவும் தேவை. அதே மாதிரி வாழ்க்கையில புத்திசாலித்தனம் மட்டும் போதாது. நிதானம், எல்லை, விவேகம், இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கை, இந்த 4ம் சேர்ந்தால்தான் மன நிம்மதியும் மரியாதையும் நிலையான முன்னேற்றமும் கிடைக்கும். இந்த பதிவுல ஏன் கதவுகளை மூடி வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது, எந்த மனிதர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, யாரோட வார்த்தையை உடனே நம்ப கூடாது, எந்த முடிவுகளை தள்ளி போடணும், எந்த சூழ்நிலையில அமைதிதான் பெரிய பலம். ஜூலை 18 மற்றும் 19 ஆகிய இந்த 2 நாட்களில் துலாம் ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான தவறுகள் என்ன என்பதை எல்லாம் 8 முக்கியமான பகுதிகளாக விரிவாக பார்க்க போறோம். அதனால துலாம் ராசிக்காரர்களே, இந்த பதிவை பாதியில நிறுத்தாம முழுசா பாருங்க. ஏன்னா ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் நீங்கள் அமைதியா இருக்க போகும் ஒரு நிமிஷம், நீங்கள் பேசாம விடப்போகும் ஒரு வார்த்தை, நீங்கள் தள்ளி போட போகும் ஒரு அவசர முடிவு, நீங்கள் விலக போகும் ஒரு தவறான மனிதர், இவைகள்ல ஏதாவது ஒன்று உங்க குடும்ப நிம்மதியையும் உங்க மரியாதையையும் உங்க மன அமைதியையும் உங்க எதிர்கால வெற்றியையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமாக மாறலாம். பகுதி 1வது ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் எல்லாருடைய பிரச்சனைக்கும் நீங்க தீர்ப்பாளராக மாறாதீங்க. துளாராசிக்காரர்களே, வாழ்க்கையில நல்ல மனசு இருக்கிறது ஒரு பெரிய வரம். ஆனா அந்த நல்ல மனசுக்கு எல்லை இல்லாம போயிட்டா அதே வரம் ஒரு நாள் சுமையா மாறிடும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற குணம் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு.
அதனாலதான் பல நேரங்களில் 2 பேருக்கு சண்டை வந்தாலும் நீங்க தான் வந்து பேசணும், நீங்க தான் முடிவு சொல்லணும்னு உங்களை நடுவுல நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் இந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. ஒரு விஷயத்த ஒரே பக்கமா கேட்டு முடிவு எடுக்க மாட்டீங்க. இரு பக்கத்தையும் கேட்பீங்க. உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்க. அதனால நிறைய பேருக்கு நீங்க நீதியா பேசுற மனிதரா தெரியும். ஆனால் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் நடுவராகிறது உங்க பொறுப்பு கிடையாது. சில பிரச்சனைகள் அந்த மனிதர்களே அனுபவிச்சு அவர்களே தீர்த்துக்கணும். நீங்க நடுவுல போனதால கடைசியில 2 பேரும் சேர்ந்து விடுவாங்க. குற்றவாளியா நிக்கிறது மட்டும் நீங்களா இருக்கலாம். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் நீங்க தான் சொல்லுங்க யார் சரி, நீங்க எங்க பக்கம் நிக்கணும், நீங்க அமைதியா இருந்தா அது தப்பு இப்படின்னு அழுத்தம் கொடுத்தா உடனே எந்த பக்கமும் பிடிக்காதீங்க. முதல்ல அந்த விஷயம் உங்க வாழ்க்கையை பாதிக்கிறதா இல்லையா என்று யோசிங்க. ஒவ்வொரு சண்டையிலும் கலந்து கொள்வது நல்ல மனசு இல்ல. எங்கே விலகணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை அறிவு. துளாராசிக்காரர்களே, சில மனிதர்கள் உங்க நல்ல பெயரை பயன்படுத்திக்குவாங்க. அவரு நம்ம பக்கம் இருக்காருன்னு சொல்லி உங்களை அறியாமலேயே ஒரு பிரச்சனைக்குள்ள இழுத்துடுவாங்க. அதனால இந்த 2 நாட்களில் யாராவது உங்க பெயரை பயன்படுத்தி வேற யாரிடமாவது பேசுறாங்கன்னு தெரிஞ்சா அமைதியா அதை தெளிவுபடுத்துங்க. உங்க மரியாதையை வேற யாருடைய சண்டைக்காக பயன்படுத்த அனுமதிக்காதீங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் குடும்பத்துக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். உறவினர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கலாம். சொத்து சம்பந்தமான பேச்சு இருக்கலாம். பழைய விஷயத்தை மீண்டும் எடுத்து பேசலாம். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பக்கம் மட்டும் நின்னா பின்னாடி வருத்தப்பட வேண்டிய நிலை வரும். எல்லாரோட பேச்சையும் முழுசா கேளுங்க. ஆனா அவசரமா தீர்ப்பு சொல்லாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் சிலர் உங்க அமைதியை பலவீனம்னு நினைக்கலாம். ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு தைரியம் இல்லையா? நீங்க எந்த பக்கம்னு சொல்லுங்க இப்படின்னு கேட்கலாம். அந்த நேரத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் பேசுறதுதான் தைரியம் இல்ல. பேச வேண்டாத இடத்துல அமைதியா இருக்கிறதும் ஒரு பெரிய தைரியம். தேவையில்லாத சண்டையிலிருந்து விலகுறதும் ஒரு பெரிய வெற்றி. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு நீதிபதி ஒவ்வொரு தெரு சண்டைக்கும் போய் தீர்ப்பு சொல்ல மாட்டார். அவர் முன் வர்ற வழக்குக்கு மட்டும்தான் தீர்ப்பு சொல்வார். அதே மாதிரி நீங்களும் எல்லாரோட பிரச்சனைய உங்க மனசுக்குள்ள சுமக்காதீங்க. உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்பத்தையும் உங்க மன அமைதியையும் பாதிக்காத விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிடாதீங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. உங்க பொறுப்பை மட்டும் முழுமையா செய்யுங்க. மற்றவர்களோட சண்டைய உங்க சுமையா மாற்றிக்காதீங்க. உணர்ச்சியை விட நிதானத்துக்கு மதிப்பு கொடுங்க. இறைவன் மேல நம்பிக்கை வைத்து சரியான நேரத்துல மட்டும் பேசுங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க மன நிம்மதியை பாதுகாக்கும், உங்க மரியாதையை உயர்த்தும், உங்க வாழ்க்கையை தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து விலக்கி வைக்கும். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா உங்க மன அமைதியை மட்டும் கண்டிப்பா பாதுகாக்க முடியும். அதுதான் உண்மையான வெற்றி. அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் எல்லாருடைய பிரச்சனைக்கும் நீங்க தீர்ப்பாளராக மாறாதீங்க. உங்க அறிவை சரியான இடத்துல மட்டும் பயன்படுத்துங்க. உங்க அமைதியை தேவையில்லாத சண்டைகளுக்காக இழக்காதீங்க. அந்த ஒரு முடிவே உங்க குடும்பத்தையும் உங்க மரியாதையையும் உங்க எதிர்கால முன்னேற்றத்தையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த முதல் பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 2 ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால முடிவுகளை மற்றவர்களோட விருப்பத்துக்காக மாற்றாதீங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லாரோட கருத்தையும் மதிக்கிறது நல்ல குணம். ஆனா மற்றவர்களோட விருப்பத்துக்காக உங்க வாழ்க்கையை மாற்றுறது நல்ல குணம் இல்ல. ஒரு மரம் எந்த திசையில வளரணும்னு காற்று முடிவு பண்ணாது, அதோட வேர் தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கை எந்த பாதையில போகணும்னு மற்றவர்களோட கருத்து முடிவு பண்ணக்கூடாது. உங்க அறிவும் உங்க அனுபவமும் இறைவன் கொடுத்த விவேகமும் தான் முடிவு பண்ணணும். அதனால்தான் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை யாரோட அழுத்தத்துக்காக மாற்றாதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. யாராவது மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு பல நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத முடிவையும் ஏற்றுக்குவீங்க. சரி, அவங்க சந்தோஷத்துக்காக இதை பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. இந்த குணம் குடும்ப உறவுகள்ல நல்லது. ஆனா
வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயங்கள்ல இது சில நேரங்களில் பெரிய இழப்பை உருவாக்கிடும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் என் பேச்ச கேளு, இதுதான் சரி, நான் சொல்ற வழியில போனா மட்டும்தான் நல்லது, உன் முடிவை மாத்திக்கோ இப்படின்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கலாம். அந்த நேரத்துல உடனே சம்மதம் சொல்லாதீங்க. ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த முடிவு என் வாழ்க்கைக்கு உண்மையில நல்லதா, இல்ல யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காக எடுக்கிற முடிவா? இந்த 2 கேள்விகளுக்கும் நேர்மையா பதில் கிடைச்ச பிறகுதான் அடுத்த அடி எடுங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்க பாதையை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அவங்க நேரடியா கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க இதை செய்யலன்னா நாங்க வருத்தப்படுவோம், எங்களை மதிக்கிறீங்கன்னா அதை ஏற்றுக்கணும், உங்க முடிவு சரியில்லை இப்படின்னு உணர்ச்சியை பயன்படுத்துவாங்க. அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையா உங்களை நேசிக்கிற மனிதர் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண மாட்டார். உங்க முடிவை மதிப்பார், யோசிக்க நேரம் கொடுப்பார். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் வேலை, தொழில், படிப்பு, முதலீடு, இடமாற்றம் இந்த மாதிரி எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயங்கள்ல பிறருடைய விருப்பத்தை விட உங்க சூழ்நிலையை முன்னாடி வைங்க. எல்லாருக்கும் பொருந்துற முடிவு உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் சிலர் உங்களை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிடலாம். அவரு முடிவெடுத்தாரு, அவங்க இந்த வழியில போய் தான் முன்னேறினாங்க, நீயும் அதே மாதிரி பண்ணு இப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை வேற, குடும்ப சூழ்நிலை வேற, பொறுப்புகள் வேற. அதனால இன்னொருத்தரோட பாதையை அப்படியே பின்பற்றுறது புத்திசாலித்தனம் இல்ல. உங்க வாழ்க்கைக்கு பொருத்தமான பாதையை நீங்களே தேர்வு பண்ணணும். துலாம் ராசிக்காரர்களே, ஒரு கப்பலுக்கு கடலில் 1000 அலைகள் வரும். ஆனா அந்த கப்பல் எந்த திசையில போகணும்னு முடிவு பண்றது அலைகள் இல்ல, அதோட திசை காட்டிதான். அதே மாதிரி வாழ்க்கையில 1000 கருத்துகள் வரலாம், 1000 ஆலோசனைகள் கிடைக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கிறது உங்க உள்ளுணர்வும் உங்க விவேகமும் தான். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. முடிவை அவசரமா எடுக்காதீங்க. யாரோட அழுத்தத்துக்கும் உடனே சம்மதம் சொல்லாதீங்க. உங்க மனசுக்கு சரின்னு தோணுறத நிதானமா யோசிங்க. இறைவன் மேல நம்பிக்கை வைத்து அப்புறம் முடிவெடுங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க வாழ்க்கையை தவறான பாதைக்கு போகாம பாதுகாக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி பண்ணுற மனிதன் பல நேரங்களில் தன்னையே மறந்துடுவான். தன்னோட வாழ்க்கைக்கு சரியான முடிவை எடுக்கிற மனிதன் காலம் கடந்த பிறகும் வருத்தப்பட மாட்டான். உங்க வாழ்க்கையை உங்க முடிவுகளால வாழுங்க, மற்றவர்களோட விருப்பத்தால இல்ல. அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முக்கியமான முடிவுகளை யாரோட விருப்பத்துக்காகவும் மாற்றாதீங்க. அமைதியா யோசிங்க, உண்மையை ஆராயுங்க, இறைவன் மேல் நம்பிக்கை வையுங்க, அப்புறம் மட்டும்தான் முடிவு எடுங்க. அந்த ஒரு நிதானம் தான் உங்க வாழ்க்கையை சரியான உயரத்துக்கு கொண்டு செல்லும். அதுதான் இந்த 2வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 3 ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க குடும்ப அமைதியை குலைக்கிற வார்த்தைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. துளாராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு வீடு பெரியதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அமைதிதான் பெரிய செல்வம். பணம் கொஞ்சம் குறையலாம், வசதிகள் கொஞ்சம் தாமதமா வரலாம். ஆனா குடும்பத்துக்குள்ள நம்பிக்கையும் மரியாதையும் புரிதலும் இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மன நிம்மதியோட வாழ முடியும். அதனால்தான் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பதட்டத்தை கொண்டு வரக்கூடிய எந்த வார்த்தையையும், எந்த தகவலையும், எந்த மனிதரையும் கவனமா கையாள வேண்டிய காலம் இது. துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம். யாராவது மனசு உடைஞ்சிருந்தா முதல்ல அவர்களை சமாதானப்படுத்தணும்னு நினைப்பீங்க. குடும்பத்துல யாராவது பேசாம இருந்தா காரணம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. இந்த குணம் உங்களை நல்ல குடும்ப மனிதரா காட்டும். ஆனா சில நேரங்களில் எல்லாரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு உங்களுக்குள்ள இருக்கிற வேதனையே மறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அழுத்தம் ஒரு நாள் உங்க மன அமைதியையே பாதிக்க ஆரம்பிக்கும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், உங்க வீட்டுல என்ன நடக்குது, உங்க குடும்பத்துல எல்லாம் சரியா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இப்படின்னு பேச ஆரம்பிச்சா உடனே குடும்பத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியில சொல்ல ஆரம்பிக்காதீங்க. எல்லா மனிதர்களும் அக்கறையோட கேட்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல.
சிலர் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் கேட்பாங்க. அந்த தகவல் நாளைக்கு வேற வடிவத்துல திரும்பி உங்களுக்கே வந்து சேரலாம். துலாம் ராசிக்காரர்களே, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது இயல்புதான். ஆனால் அந்த கருத்து வேறுபாட்டை வெளியில கொண்டு போறதால அது பெரிய பிரச்சனையா மாறிடும். ஒருத்தர் ஒரு பக்கம் பேசுவார், இன்னொருத்தர் வேற மாதிரி ஆலோசனை சொல்வார். கடைசியில தீர்வு கிடைக்கிறதுக்கு பதிலா குழப்பம் மட்டும்தான் அதிகமாகும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் குறிப்பா கணவன் மனைவி பேச்சு, பெற்றோர் பிள்ளைகள் கருத்து வேறுபாடு, சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகள், சொத்து அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வெளியில கொண்டு போகாதீங்க. அந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களோட அமைதியான உரையாடலால் தான் தீரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் யாராவது உங்க குடும்ப உறுப்பினரை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கலாம். அவரு உங்களை புரிஞ்சுக்க மாட்டாரு, அவங்களுக்கு உங்க மேல அக்கறையே இல்ல, நீங்க மட்டும்தான் எல்லாத்தையும் செய்றீங்க, இப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல அந்த வார்த்தைகளை உடனே நம்பாதீங்க, கோபத்துல முடிவெடுக்காதீங்க. முதல்ல சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட அமைதியா பேசுங்க. நேரடியா பேசுற 5 நிமிஷம் 5 வருட உறவையே காப்பாத்தும். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. வீட்டுல சண்டை வரக்கூடாதுன்னு நினைச்சு உங்க உண்மையான உணர்ச்சிகளை கூட சொல்லாம அமைதியா இருப்பீங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறதும் சரியல்ல. சரியான நேரத்துல சரியான வார்த்தைகள்ல மரியாதையா பேசுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. அமைதி நல்லது, ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருப்பது பின்னாடி பெரிய தூரத்தை உருவாக்கும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிங்க. குடும்பத்தோட சேர்ந்து குறைந்தது சில நிமிஷமாவது அமைதியா உட்கார்ந்து பேசுங்க. ஒவ்வொருத்தரோட எண்ணத்தையும் கேளுங்க. குறை சொல்றதுக்கு பதிலா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த ஒரு பழக்கம் மட்டும் இருந்தாலே பல பிரச்சனைகள் ஆரம்பிக்காமலேயே முடிஞ்சிடும். துலாம் ராசிக்காரர்களே, ஒரு கோவிலை பாதுகாக்கிறது அதோட சுவர் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற புனிதம் தான். அதே மாதிரி ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறது வீடு இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் அன்பும் தான். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. குடும்ப ரகசியங்களை பாதுகாத்துக்கோங்க. யாரோ சொன்னதுக்காக உறவுகளை சந்தேகப்படாதீங்க. கோபத்தை விட புரிதலுக்கு இடம் கொடுங்க. குடும்ப அமைதியை எல்லாவற்றையும் விட பெரிய செல்வமா நினைச்சு காப்பாத்துங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க குடும்ப வாழ்க்கைய இன்னும் உறுதியா மாற்றும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டை கட்டுறது பணம், குடும்பத்தை கட்டுறது அன்பு, உறவை நீண்ட நாள் காப்பாத்துறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைக்கிற மிகப்பெரிய காரணம் தேவையில்லாத வார்த்தைகளும் அவசரமான முடிவுகளும் தான். அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க குடும்ப அமைதியை குலைக்கக்கூடிய எந்த வார்த்தையையும் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதையே இந்த 2 நாட்களில் மிகப்பெரிய பொறுப்பா நினைச்சு செயல்படுங்க. அதுதான் இந்த 3வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 4, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை பயன்படுத்த நினைக்கிறவர்களை சரியாக அடையாளம் காணுங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற மனசு எல்லாருக்கும் கிடைக்காது. அது இறைவன் சிலருக்கு மட்டும் கொடுக்கிற ஒரு வரம். அந்த வரம் உங்களிடமும் இருக்கு. யாராவது கஷ்டத்துல இருந்தா உதவி செய்யணும், யாராவது மனசு உடைஞ்சு இருந்தா ஆறுதல் சொல்லணும், யாராவது தனிமையா இருந்தா அவர்களோட பக்கம் நிக்கணும்னு நினைக்கிற குணம் உங்களுக்கு இயல்பா இருக்கும். இந்த நல்ல மனசுதான் உங்களை பலருக்கு பிடித்த மனிதரா மாற்றும். ஆனால் வாழ்க்கையில ஒரு உண்மையை மட்டும் மறந்துடாதீங்க, நல்ல மனசு இருக்கிற மனிதர்களை அதிகமா சோதிக்கிறது வாழ்க்கையில சில மனிதர்கள் தான். அதனால்தான் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசுக்கு தகுதியானவர்கள் யார், அதை பயன்படுத்த நினைக்கிறவர்கள் யாருன்னு தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய காலம் இது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, யாராவது கண்ணீர் விட்டு பேசினா உடனே மனசு இளகிடும். யாராவது நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்க இப்படின்னு சொன்னா உங்களால முடிஞ்சதையும் தாண்டி உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. அந்த குணம் மனிதாபிமானம். ஆனால் அந்த மனிதாபிமானத்துக்கு எல்லை இல்லாம போயிட்டா ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையே சுமையா மாறிடும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் சில மனிதர்கள் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி முடிவு எடுக்க வைக்க முயற்சி பண்ணலாம். இப்பவே சொல்லணும், நீங்க மறுத்தா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், உங்களை நம்பினதுதான் என் தப்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகள்
உங்க மனசுல குற்ற உணர்ச்சியை உருவாக்கலாம். ஆனால் அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் அமைதியா யோசிங்க. இந்த உதவி உண்மையில சரியான விஷயத்துக்காகவா, இல்ல என்னோட நல்ல மனசை பயன்படுத்துற முயற்சியா? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் கிடைச்ச பிறகுதான் எந்த முடிவையும் எடுங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் நேரடியா உதவி கேட்க மாட்டாங்க. முதல்ல உங்களை அதிகமா பாராட்டுவாங்க. உங்கள மாதிரி நல்ல மனசு யாருக்கும் இல்ல. எல்லாருக்கும் உதவி செய்யறது நீங்க தான். உங்களை நான் குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறேன் இப்படின்னு தொடர்ந்து பேசுவாங்க. அந்த பாராட்டுக்கு பிறகுதான் அவர்களோட உண்மையான தேவையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதல்ல சின்ன உதவி, அப்புறம் இன்னும் கொஞ்சம், அதுக்கப்புறம் அது உங்க பொறுப்பே மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பா கவனமா இருங்க. யாராவது கடன் கேட்கலாம், உங்க பேர்ல கையெழுத்து கேட்கலாம், யாருக்காவது உத்தரவாதம் நிற்க சொல்லலாம். ஒரு சில நாள் மட்டும் எந்த பிரச்சனையும் வராது, உங்களை நம்பித்தான் கேட்கிறேன்னு சொல்லலாம். ஆனா எந்த ஆவணத்தையும் படிக்காம கையெழுத்து போடாதீங்க. எந்த நிதி முடிவையும் முழுசா புரிஞ்சிக்காம ஏற்றுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் எல்லாருடைய பிரச்சனையும் உங்க தோள்ல சுமக்க முயற்சி பண்ணாதீங்க. ஒரு மனிதருக்கு உதவி செய்யறது நல்லது. ஆனா அந்த உதவியால உங்க குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, உங்க பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, உங்க மன நிம்மதி போயிடக்கூடாது. உதவி செய்யறதுக்கும் உங்களை இழந்துடுறதுக்கும் நடுவுல ஒரு எல்லை இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களே, ஒரு விளக்கு இருட்ட போக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற எண்ணெயே இல்லாம போயிட்டா அந்த விளக்கால யாருக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் முதல்ல உங்களை பாதுகாத்துக்கோங்க. உங்க உடல் நலம், உங்க மன அமைதி, உங்க குடும்பம் இதெல்லாம் உறுதியா இருந்தா மட்டும்தான் இன்னொருத்தருக்கு உண்மையா உதவி செய்ய முடியும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் ஒரு புதிய பழக்கத்தை ஆரம்பிங்க. இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல மரியாதையா மறுக்க கற்றுக்கோங்க. உங்களால முடியாத விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க. உணர்ச்சியை விட விவேகத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களோட மதிக்கிறவர்களுக்கு மட்டுமே உங்க நேரத்தையும் சக்தியையும் கொடுங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க வாழ்க்கையை தேவையில்லாத சுமைகள் இருந்து காப்பாற்றும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல மனசு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த நல்ல மனச யாரிடம் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, ஆனா உங்க வாழ்க்கையை கண்டிப்பா பாதுகாக்க முடியும். உங்களை மதிக்கிறவர்களுக்காக வாழுங்க, உங்களை பயன்படுத்துறவர்களுக்காக அல்ல. அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை எல்லாருக்கும் நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. உண்மையான அன்புக்கும், உண்மையான நம்பிக்கைக்கும், உண்மையான உறவுகளுக்கும் மட்டும் உங்க மனசோட கதவை திறந்து வைங்க. அந்த ஒரு முடிவே உங்க மன நிம்மதியையும், உங்க மரியாதையையும், உங்க எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 4வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 5வது ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க மன அமைதியை குலைக்கிற மனிதர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதன் சம்பாதிக்கிற எல்லா செல்வங்களையும் விட பெரிய செல்வம் மன அமைதி. அந்த மன அமைதி இருந்தா பெரிய சோதனைகளையும் தாண்டி செல்ல முடியும். அந்த மன அமைதி இல்லைன்னா எல்லா வசதிகளும் இருந்தாலும் வாழ்க்கை சுமையா தோண ஆரம்பிக்கும். அதனால்தான் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க மனநிலையை பாதிக்கிற மனிதர்களையும், தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்குற சூழ்நிலைகளையும் முடிந்த வரைக்கும் விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. யாராவது வருத்தத்தோட பேசினா அவங்களோட உணர்ச்சியை நீங்களும் மனசுக்குள்ள ஏற்றுக்குவீங்க. யாராவது பிரச்சனைய சொன்னா அதை தீர்க்கணும்னு நினைப்பீங்க. யாராவது கவலையா இருந்தா அந்த கவலை உங்களையும் பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த குணம் மனித நேயம். ஆனால் எல்லாரோட உணர்ச்சிகளையும் நீங்க சுமக்க ஆரம்பிச்சா ஒரு நாள் உங்க மனசே சோர்ந்து போயிடும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், உன்னாலதான் எனக்கு நிம்மதி, நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிற, என்னோட எல்லா பிரச்சனையும் நீ கேளு, இப்படின்னு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கலாம். ஒரு மனிதருக்கு ஆறுதல் சொல்றது நல்லது. ஆனா தினமும் எல்லாரோட மன சுமையையும் நீங்க சுமக்க ஆரம்பிச்சா உங்களுக்கான மன அமைதி எங்கேயும் இருக்காது. அதனால உதவி செய்யுங்க, ஆனால் உங்க மன நிம்மதியை இழக்கிற அளவுக்கு அல்ல. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் எப்போதும் எதிர்மறையா மட்டும்தான் பேசுவாங்க. இதெல்லாம் நல்லபடியா முடியாது. உலகத்துல யாரையும் நம்ப முடியாது. முயற்சி பண்ணியும் பயன் இல்லை. எல்லாமே தப்பா தான் நடக்கும்.
இப்படிப்பட்ட பேச்சுகளை தினமும் கேட்டுட்டே இருந்தா ஆரம்பத்துல உறுதியா இருந்த மனசு கூட மெதுவா பலவீனமா மாற ஆரம்பிக்கும். அதனால யார் என்ன பேசுறான்னு மட்டும் கவனிக்காதீங்க. அந்த பேச்சு உங்க மனநிலைய எப்படி மாற்றுது என்பதையும் கவனிங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் குறிப்பா தேவையில்லாத விவாதங்களில கலந்து கொள்ளாதீங்க. குடும்ப குழு, நண்பர்கள் குழு, சமூக வலைத்தளம், வேலையிடம் எங்கேயாவது சண்டை நடக்குதுன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்க கருத்தை சொல்லணும்னு அவசியம் இல்ல. சில நேரங்களில் அமைதியா விலகுறதுதான் பெரிய அறிவு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுற மனிதர்களையும் கவனமா பாருங்க. நீங்க மாறிட்டீங்க, முன்னாடி மாதிரி இல்ல, இப்போ உங்களுக்கு யாரும் முக்கியம் இல்ல, இப்படின்னு பேசுறவங்க இருக்கலாம். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே உங்களை சந்தேகப்படாதீங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் வாழ்க்கை மாறும், பொறுப்புகள் மாறும், நேரம் மாறும். அதனால எல்லாருக்கும் ஒரே அளவுல நேரம் கொடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் தான் உண்மையா உங்களை நேசிக்கிறவர்கள். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கே பிடிக்காத விஷயத்தையும் ஏற்றுக்குவீங்க. வெளியில சிரிப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள வருத்தப்படுவீங்க. இந்த பழக்கத்தை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கணும். மரியாதையா மறுக்கிறதுக்கும் ஒருத்தர் அவமதிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற நேரம் இது. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்கு ஓய்வு கொடுங்க. கொஞ்ச நேரம் கைபேசியை வச்சுட்டு குடும்பத்தோட பேசுங்க. இறைவனை நினைச்சு அமைதியா உட்காருங்க. இயற்கையை ரசிங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்ல நேரம் செலவிடுங்க. மனசு அமைதியா இருந்தா வாழ்க்கையில பெரிய பிரச்சனை கூட சின்னதா தோணும். துலாம் ராசிக்காரர்களே, ஒரு ஏரி எப்போதும் கலங்கிக்கிட்டே இருந்தா அதுல இருக்கிற நிலவோட பிரதிபலிப்பு தெரியாது. தண்ணீர் அமைதியான பிறகுதான் எல்லாமே தெளிவா தெரியும். அதே மாதிரி மனசு எப்போதும் பதட்டத்துல இருந்தா சரியான முடிவு எடுக்க முடியாது. மனசு அமைதியான பிறகுதான் உண்மையான வழி தெரியும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. உங்க மன அமைதியை குலைக்கிற மனிதர்களுக்கு எல்லை வையுங்க. தேவையில்லாத விவாதங்களில் இருந்து விலகி இருங்க. உங்க உணர்ச்சிகளை மதிக்கிறவர்களோட மட்டும் அதிக நேரம் செலவிடுங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது இறைவனை நினைச்சு அமைதியா இருங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க மனநிலையை உறுதியா மாற்றும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. மன அமைதி இருக்கிற மனிதன் அவசரமா முடிவு எடுக்க மாட்டான். மன அமைதி இருக்கிற குடும்பம் எந்த சோதனையையும் கடந்து போகும். மன அமைதி இருக்கிற வாழ்க்கை மெதுவா இருந்தாலும் உறுதியான வெற்றியை உருவாக்கும். அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க மன அமைதியை எல்லாவற்றையும் விட பெரிய செல்வமா நினைச்சு பாதுகாத்துக்கோங்க. அந்த அமைதி தான் உங்க சிந்தனையையும், உங்க குடும்பத்தையும், உங்க எதிர்கால முடிவுகளையும், உங்க வாழ்க்கையையும் சரியான பாதையில நடத்த போகுது. அதுதான் இந்த 5வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 6வது ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க நேரத்தையும் ஆற்றலையும் மதிக்காத மனிதர்களுக்காக உங்களை வீணாக்காதீங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதன் இழக்கக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று நேரம், இன்னொன்று மன ஆற்றல். இந்த 2 விஷயங்களும் ஒரு முறை வீணான பிறகு அதை முழுமையாக திரும்ப பெற முடியாது. பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், பொருளை மீண்டும் வாங்கலாம். ஆனால் வீணாக போன நேரத்தையும் தேவையில்லாத மனிதர்களுக்காக செலவழிச்ச மனசக்தியையும் முழுசா திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால்தான் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க நேரத்தை மதிக்காத மனிதர்களையும், உங்க வாழ்க்கைக்கு எந்த முன்னேற்றமும் தராத பழக்கங்களையும் அமைதியா விட்டு விலக வேண்டிய காலம் இது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. யாராவது பேசணும்னு வந்தா அவர்களை பாதியில நிறுத்த மாட்டீங்க. அவர்களோட பேச்ச முழுசா கேட்பீங்க. யாராவது உதவி கேட்டா உங்க வேலையை கூட ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவீங்க. இந்த குணம் மனிதநேயம். ஆனால் சிலர் இந்த குணத்தை உங்க பலம்னு பார்க்க மாட்டாங்க. அது எப்போதும் கிடைக்கக்கூடிய வசதின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாராவது ஒரு 10 நிமிஷம் தான், சின்ன விஷயம்தான், உங்களுக்கு நேரம் இருக்குதுல இப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த 10 நிமிஷம் 1 மணி நேரமா மாறலாம். அந்த 1 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் தள்ளி போகலாம். அதனால யாருக்காக நேரம் செலவழிக்கிறீங்கன்னு கவனமா இருங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை தேடுறது உங்களுக்காக இல்ல, அவர்களோட தனிமையை போக்கிக்கிறதுக்காக. சிலர் அவர்களோட கவலையை இறக்கிறதுக்காக.
சிலர் அவர்களோட நேரத்தை கழிக்கிறதுக்காக. ஆனால் உங்களோட நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. அதனால யார் உண்மையா உங்களை மதிக்கிறாங்க, யார் வெறும் வசதிக்காக மட்டும் உங்களை தேடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற அறிவு இந்த 2 நாட்களில் ரொம்ப முக்கியம். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் குறிப்பா பயனில்லாத விவாதங்களில கலந்து கொள்ளாதீங்க. அரசியல் பற்றி முடிவே இல்லாத வாதம், மற்றவர்களோட வாழ்க்கையை பற்றி முடிவில்லாத பேச்சு, சமூக வலைத்தளங்கள்ல தேவையில்லாத கருத்து, மோதல்கள், குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத சண்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு எந்த முன்னேற்றத்தையும் தரப்போறதில்ல. ஆனா உங்க மன ஆற்றலை மட்டும் மெதுவா குறைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் கைபேசியில அதிக நேரம் வீணாக்குறதையும் கவனிங்க. ஒரு அறிவிப்பு வந்தால உடனே பார்க்கணும். ஒவ்வொரு சில நிமிஷத்துக்கும் சமூக வலைத்தளத்தை திறக்கணும். யார் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த பழக்கங்கள் தெரியாமலேயே உங்க கவன சக்தியை உடைக்க ஆரம்பிக்கும். ஒரு வேலையை முழு மனதோட செய்ய முடியாம போயிடும். துலாம் ராசிக்காரர்களே, ஒரு சிற்பி ஒரு சிலையை உருவாக்குறப்போ ஒவ்வொரு அடியையும் கவனமா செதுக்குவார். சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த சிலை ஒருபோதும் முழுமையடையாது. அதே மாதிரி வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையணும்னா ஒவ்வொரு நாளும் உங்க இலக்குக்காக அமைதியா நேரம் ஒதுக்கணும். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் ஒரு புதிய ஒழுக்கத்தை ஆரம்பிங்க. காலையில் எழுந்த உடனே அந்த நாள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை எழுதிக்கோங்க. அதுக்கு வெளியில வர்ற தேவையில்லாத அழைப்புகளும் பயனில்லாத பேச்சுகளும் உங்க கவனத்தை மாற்ற விடாதீங்க. ஒரு நாள் ஒழுக்கமா வாழ்றது சுலபமா தோணும். ஆனால் தினமும் அப்படியே தொடர்ந்தா வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரர்களே, இன்னொரு உண்மையை மனசுல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா அழைப்பையும் உடனே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா செய்திக்கும் உடனே பதில் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. உங்க நேரத்தை மதிக்கிற மனிதர்கள் தான் உங்க அமைதியையும் மதிப்பாங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் இந்த 4 பழக்கங்களை வளர்த்துக்கோங்க. நேரத்தை வீணாக்குற பழக்கங்களை குறைச்சிக்கோங்க. உங்க இலக்குக்கு உதவுற வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. மன ஆற்றலை உறிஞ்சிற மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமா இருங்க. ஒவ்வொரு நாடும் உங்க எதிர்காலத்துக்காக குறைந்தது ஒரு நல்ல செயலை கண்டிப்பா செய்யுங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க வாழ்க்கையை மெதுவா ஆனா உறுதியா முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரத்தை பாதுகாக்கிற மனிதன் வாழ்க்கையை பாதுகாக்கிறான். மன ஆற்றலை பாதுகாக்கிற மனிதன் சரியான முடிவுகளை எடுக்கிறான். சரியான முடிவுகளை எடுக்கிற மனிதன் இறுதியில் நிலையான வெற்றியை அடைவான். அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க நேரத்தையும் உங்க மன ஆற்றலையும் உங்க கவனத்தையும் மதிக்காத மனிதர்களுக்காக வீணாக்காதீங்க. அவற்றை உங்க குடும்பத்துக்காக, உங்க இலக்குகளுக்காக, உங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, உங்க எதிர்கால வெற்றிக்காக சேமிச்சு வையுங்கள். அதுதான் இந்த 6வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 7வது ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க தன்னம்பிக்கையை மற்றவர்களோட கருத்துக்களிடம் ஒப்படைக்காதீங்க. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அவனோட அறிவோ, அனுபவமோ, பணமோ இல்ல, தன்னையே நம்புற மன உறுதிதான். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை எத்தனை தடவை சோதிச்சாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை உடைஞ்சிட்டா எல்லா வாய்ப்புகளும் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் மனிதன் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. அதனால்தான் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் உங்க விதியா ஏற்றுக்கொள்ளாதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாருக்கும் சரியா இருக்கும் என்பதையும் யோசிப்பீங்க. இந்த குணம் நல்லது. ஆனால் சில நேரங்களில் அதே குணம் உங்க மனசுல தேவையில்லாத சந்தேகத்தை உருவாக்கும். ஒருவேளை நான் தவறா யோசிக்கிறேனோ, எல்லாரும் வேற மாதிரி சொல்றாங்க, நான் மட்டும் வேற வழியில போறேனே இப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா உங்க உள்ளுணர்வு சொல்லுற சரியான பாதையையே விட்டுடுவீங்க. வாழ்க்கையில எல்லாரும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அதனால எல்லாருக்கும் சரியா இருக்கிற பாதை உங்களுக்கும் சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் இது உன்னால முடியாது, உனக்கு இந்த வேலை செட் ஆகாது, நீ இன்னும் தயாரா இல்ல, இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ செய்ய முடியும்னு நினைக்காதே இப்படின்னு பேச ஆரம்பிக்கலாம். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே உங்களை சந்தேகப்படாதீங்க. ஒரு மனிதனோட திறமைய தீர்மானிக்கிற உரிமை வேற யாருக்கும் கிடையாது.
உங்க முயற்சியும், உங்க உழைப்பும், உங்க ஒழுக்கமும் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில நிறைய பேர் ஆரம்பத்துல பாராட்ட மாட்டாங்க. நீங்க வெற்றி அடைந்த பிறகுதான் நாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் இன்னும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால ஆரம்பத்துல கிடைக்கிற சந்தேகத்துக்காக உங்க கனவுகளை விட்டு கொடுக்காதீங்க. பெரிய வெற்றி அடைஞ்ச எல்லா மனிதர்களும் ஒரு காலத்துல இதே மாதிரி வார்த்தைகளை கேட்டிருக்காங்க. வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் அந்த வார்த்தைகளை நம்பல. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு புதிய பொறுப்பு வரலாம். தொழில ஒரு மாற்றம் யோசிக்கலாம். படிப்புல ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த நேரத்துல யாராவது பயமுறுத்துற மாதிரி பேசினாலும் முழு தகவலை ஆராயுங்க. பிறகு உங்க மனசு சொல்லுற சரியான முடிவை எடுங்க. மற்றவர்களோட பயம் உங்க வாழ்க்கையோட எல்லையா மாறக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் உங்களை இன்னொருத்தரோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவர் ஏற்கனவே முன்னாடி போயிட்டாரு. அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா கிடைக்குது. எனக்கு மட்டும் ஏன் தாமதம்? இப்படின்னு நினைச்சா உங்க பலத்தை நீங்களே குறைச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் எழுதி வைத்திருக்கிற நேரம் வேற. சிலருக்கு ஆரம்பத்துல வெற்றி வரும், சிலருக்கு அனுபவம் வந்த பிறகு வெற்றி வரும். தாமதமா வர்ற வெற்றி பல நேரங்களில் நிலையான வெற்றியா இருக்கும். துலாம் ராசிக்காரர்களே, ஒரு ஆலமரம் ஒரே நாள்ல பெரிய மரமா ஆகல. பல வருடங்கள் அமைதியா வேரை ஆழமா வளர்த்ததால் தான் இன்று 1000 பேருக்கு நிழல் கொடுக்குது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போ தெரியாம இருக்கிற உழைப்பு நாளைக்கு எல்லாரும் பார்க்கிற வெற்றியா மாறும். அதனால அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னாடி போங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் இந்த 4 பழக்கங்களை வளர்த்துக்கோங்க. உங்களோட குறைச்சு பேசுறவங்களை மனசுல வைக்காதீங்க. உங்களை உண்மையா நம்புறவர்களை மதிங்க. உங்க கடந்த கால வெற்றிகளை மறந்துடாதீங்க. உங்க திறமையை தினமும் வளர்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க தன்னம்பிக்கையை நாளுக்கு நாள் வலிமையாக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்கள் உங்களை நம்புறது ஒரு சந்தோஷம். ஆனா நீங்களே உங்களை நம்புறது ஒரு சக்தி. அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் தோல்வி உங்களை நிறுத்த முடியாது. தாமதம் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. சோதனை உங்களை உடைக்க முடியாது. அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாருடைய கருத்துக்காகவும் உங்க தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காதீங்க. உங்க அறிவை நம்புங்க, உங்க உழைப்பை நம்புங்க. இறைவன் உங்களுக்காக திறக்க போகும் சரியான நேரத்தை நம்புங்க. அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து முன்னேற மனிதனை எந்த தடையும் நீண்ட நாள் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் இந்த 7வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 8 ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் திறந்து வைக்க வேண்டிய ஒரே கதவு இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கைக்கான கதவுதான். துலாம் ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் வெறும் 2 நாட்களுக்கான எச்சரிக்கை மட்டும் இல்ல. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் மன நிம்மதியோடவும் தெளிவோடவும் மரியாதையோடவும் வாழ உதவுற ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல். யாரை நம்பணும், யாரிடமிருந்து விலகணும், எந்த வார்த்தையை மனசுக்குள்ள அனுமதிக்கணும், எந்த முடிவை அவசரப்படாம எடுக்கணும்னு பல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஆனால் இந்த எல்லா அறிவுரைகளையும் விட பெரிய பாதுகாப்பு ஒன்று இருக்கு. அது இறைவன் மீது இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். அடுத்த நிமிஷமே எல்லாமே மாறிடும். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாம மனசு குழப்பமா இருக்கும். சில நேரங்களில் காரணம் தெரிஞ்சும் தீர்வு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துல மனிதர்களோட ஆலோசனை எல்லாம் ஓரளவுக்கு தான் உதவும். அதுக்கப்புறம் மனசுக்கு தைரியம் கொடுக்கிறது இறைவன் மேல இருக்கும் நம்பிக்கைதான். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்களுக்கு ஒரு விஷயம் தாமதமாகலாம். எதிர்பார்த்த செய்தி வராம இருக்கலாம். ஒரு வேலை ஒத்திவைக்கப்படலாம். யாராவது வாக்குறுதி கொடுத்த விஷயம் நடக்காம போகலாம். அந்த நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு தாமதமும் இழப்பில்லை. சில தாமதங்கள் நம்மை பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்துற இறைவனோட அமைதியான ஏற்பாடு. துலாம் ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சில கதவுகள் மூடப்படுறது தண்டனை இல்ல, அது பாதுகாப்பு. நமக்கு பொருந்தாத மனிதர்கள் விலகிறது தோல்வி இல்ல, அது இறைவன் செய்யற தேர்வு. நமக்கு சரியான நேரம் வரலன்னு சில வாய்ப்புகள் தள்ளி போறது இழப்பில்லை, அது இன்னும் நல்ல வாய்ப்புக்கு நம்மை தயார்படுத்துற காலம். ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் காலையில எழுந்த உடனே வீட்டுல ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி
2 நிமிஷமாவது அமைதியா உட்காருங்க. எந்த வேண்டுதலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல மனசுல இருக்கிற பயத்தையும், கோபத்தையும், குழப்பத்தையும் இறைவனிடம் ஒப்படைச்சு விடுங்க. மனசு காலியான பிறகுதான் நல்ல சிந்தனை உள்ளே வரும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் ஒரு முக்கியமான ஆன்மீக பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு தடவை, இன்று நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதா இருக்கட்டும். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் இறைவன் வழிகாட்டட்டும். என் குடும்பத்தையும், என் மன அமைதியையும், என் மரியாதையையும் இறைவன் காப்பாத்தட்டும். இன்னும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க மனநிலையை மாற்ற ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை பயமுறுத்துற மாதிரி பேசலாம். இது நல்ல நேரம் இல்ல. இதுல பெரிய பிரச்சனை வரும். நீங்க கவனமா இல்லைன்னா எல்லாம் கெட்டு போயிடும். இப்படின்னு பல வார்த்தைகள் வரலாம். எச்சரிக்கையை மதிங்க. ஆனால் பயத்தை வாழ்க்கையோட தலைவரா மாற்றாதீங்க. பயம் மனசை பலவீனப்படுத்தும். நம்பிக்கை மனசை வலிமையாக்கும். துலா ராசிக்காரர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய பாதுகாப்பு எல்லா கதவுகளையும் மூடுறதுல இல்ல, தவறான விஷயங்களுக்கு கதவு மூடுறதுலதான். அதனால இந்த 2 நாட்களில் பொய்யான பாராட்டுகளுக்கு கதவு மூடுங்க. தேவையில்லாத வதந்திகளுக்கு கதவு மூடுங்க. மன அமைதியை குலைக்கிற வார்த்தைகளுக்கு கதவை மூடுங்க. அவசர முடிவுகளுக்கு கதவு மூடுங்க. மற்றவர்களோட எதிர்மறை எண்ணங்களுக்கு கதவு மூடுங்க. ஆனா இறைவன் அருளுக்கு கதவை திறந்து வையுங்க. உண்மையான அன்புக்கு கதவை திறந்து வையுங்க. குடும்ப ஒற்றுமைக்கு கதவை திறந்து வையுங்க. நல்ல வாய்ப்புகளுக்கு கதவை திறந்து வையுங்க. உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் கதவை திறந்து வையுங்க. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு கோவிலோட கருவறை எல்லாருக்கும் எப்போதும் திறந்திருக்காது. சரியான நேரத்துல சரியான முறையில் தான் திறக்கப்படும். அதனாலதான் அந்த இடத்தோட புனிதம் பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரி உங்க மனசும் ஒரு கருவறை மாதிரி. யாரு வேண்டுமானாலும் உள்ளே வரக்கூடிய இடமா அதை மாற்றாதீங்க. உங்களை உண்மையா மதிக்கிறவர்களுக்கும், உங்க வளர்ச்சியை மனசார விரும்புறவர்களுக்கும் இறைவன் காட்டுற நல்ல பாதைக்கு மட்டும் அந்த கதவை திறந்து வையுங்க. இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை பாடத்தை மட்டும் எப்போதும் மறந்துடாதீங்க. உங்க மன அமைதியை பாதுகாக்கிறது ஒரு கடமை. உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது ஒரு பொறுப்பு. உங்க மரியாதையை பாதுகாக்கிறது ஒரு அறிவு. உங்க தன்னம்பிக்கையை பாதுகாக்கிறது ஒரு சக்தி. இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கையை பாதுகாக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அந்த 5ஐயும் பாதுகாத்த மனிதனோட வாழ்க்கையை எந்த சோதனையும் நிரந்தரமா தோற்கடிக்க முடியாது. அதனால துலாம் ராசிக்காரர்களே, ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் தவறான மனிதர்களுக்காக உங்க வாழ்க்கையோட கதவுகளை மூடுங்க. ஆனால் இறைவன் அருளுக்கும், உண்மையான உறவுகளுக்கும், நல்ல எண்ணங்களுக்கும், உங்க உழைப்போட பலனுக்கும், உங்க எதிர்கால வெற்றிக்கும் மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். அதுதான் இந்த 8வது மற்றும் இறுதி பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். துலாம் ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் பேசிய ஒவ்வொரு விஷயமும் வெறும் ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களை மட்டும் பற்றிய எச்சரிக்கை இல்ல. வாழ்க்கை முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில உண்மைகளை பற்றிய ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல். கதவுகளை மூடி வையுங்கள் என்று நான் சொன்னதன் அர்த்தம் உலகத்தை விட்டு விலகி வாழுங்கள் என்பதல்ல. உங்கள் மன அமைதியை காப்பாற்றாத எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் என்பதுதான் அதன் உண்மையான பொருள். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா, மனிதர்களை இணைத்து வைத்திருக்கிற குணம். உடைந்து போன உறவை மீண்டும் சேர்க்கணும், சண்டையை சமாதானப்படுத்தணும், யாரும் மனசுடைய கூடாதுன்னு நினைக்கிற நல்ல எண்ணம் உங்களிடம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில ஒரு உண்மையை மட்டும் எப்போதும் மறந்துடாதீங்க. எல்லா உறவையும் காப்பாற்ற முடியாது. எல்லா மனிதர்களையும் மாற்ற முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க காரணமும் இல்ல, தீர்வும் இல்ல. சில நேரங்களில் விலகி நிற்பதுதான் சரியான முடிவு. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதுதான் பெரிய பதில். சில நேரங்களில் பேசாமல் இருப்பதுதான் ஒரு உறவை காப்பாற்றும் ஒரே வழி. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்களை யாராவது புரிஞ்சிக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உண்மையான மனிதர்கள் உங்களை காலம் கடந்தும் புரிஞ்சுப்பாங்க. உங்களை பயன்படுத்த நினைக்கிறவர்கள் மட்டும் நீங்க அவர்களோட விருப்பப்படி நடக்காத உடனே மாறிடுவாங்க. அதனால யார் விலகுறாங்கன்னு பார்த்து கவலைப்படாதீங்க. ஏன் விலகுறாங்கன்னு மட்டும் கவனிங்க. அதுலதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடம் இருக்கும். துலாம் ராசிக்காரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில எல்லாரும் உங்களை நல்லவர்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு அது பிடிக்காம போகலாம். நீங்க எவ்வளவு உதவி செய்தாலும் அதை மறந்துடுற மனிதர்களும் இருப்பாங்க.
நீங்க எவ்வளவு அமைதியா நடந்தாலும் உங்களை தவறா புரிஞ்சுக்கிறவர்களும் இருப்பாங்க. அதனால மனிதர்களோட பாராட்டுக்காக வாழாதீங்க. உங்க மனசாட்சிக்கு முன்னாடி நேர்மையா வாழுங்க. ஜூலை 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையை பற்றி 3 கேள்விகளை உங்களுக்கே கேட்டுக்கோங்க. நான் யாருக்காக அதிகமா கவலைப்படுறேன்? அந்த கவலை உண்மையில அவசியமா? இந்த விஷயம் 5 வருடத்துக்கு பிறகு முக்கியமா இருக்கும். இந்த 3 கேள்விகளுக்கும் நேர்மையா பதில் சொன்னா, இப்போ பெரிய பிரச்சனையா தோன்ற நிறைய விஷயங்கள் உண்மையில அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு புரியும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி இறைவனை மனசார நினைச்சு ஒரு நிமிஷமாவது அமைதியா இருங்க. எந்த சோதனை வந்தாலும் நான் நிதானமா இருப்பேன், நான் அவசரப்பட மாட்டேன், நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், என் மன அமைதியை காப்பாத்துவேன்னு மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பழக்கம் மட்டும் வாழ்க்கையில நிறைய தவறுகளை தடுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், சில நேரங்களில் வாழ்க்கையில ஒரு கதவு மூடப்படும் போது நாம அதையே பார்த்துக்கிட்டு நிற்போம். ஆனால் நமக்காக இறைவன் திறந்திருக்கிற இன்னொரு கதவை கவனிக்கவே மாட்டோம். அதனால நடந்ததை நினைச்சு வருத்தப்படுற நேரத்தை குறைச்சு இனிமேல் என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. கடந்த காலம் பாடம் சொல்லும், எதிர்காலம் வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது மட்டும் நம்ம கையில இருக்கு. துலாம் ராசிக்காரர்களே, இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை உண்மையை மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. பொய்யான அன்புக்கு கதவை மூடுங்க. மரியாதை இல்லாத உறவுகளுக்கு கதவு மூடுங்க. நம்பிக்கையை உடைக்கிற மனிதர்களுக்கு கதவு மூடுங்க. மன அமைதியை குலைக்கிற வார்த்தைகளுக்கு கதவு மூடுங்க. அவசர முடிவுகளுக்கு கதவு மூடுங்க. ஆனா இறைவன் அருளுக்கு கதவை திறந்து வையுங்க. உண்மையான அன்புக்கு கதவை திறந்து வையுங்க. உங்களை மதிக்கிற மனிதர்களுக்கு கதவை திறந்து வைங்க. உழைப்புக்கு கதவை திறந்து வையுங்க. ஒழுக்கத்துக்கு கதவை திறந்து வையுங்க. தன்னம்பிக்கைக்கு கதவை திறந்து வையுங்க. நல்ல எதிர்காலத்துக்கு கதவு திறந்து வையுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுகிற துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், அரிய பரிகாரங்கள், ஜாதக ரகசியங்கள் போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இறைவன் அருளால் உங்கள் மனதில் அமைதி பெருகட்டும், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்கட்டும், உங்கள் முடிவுகளில் தெளிவு கிடைக்கட்டும், உங்கள் உழைப்புக்கு உரிய பலன் விரைவில் கிடைக்கட்டும், உங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத மனிதர்கள் விலகட்டும், உண்மையான உறவுகளும் நல்ல வாய்ப்புகளும் உங்கள் இல்லத்தை நிரப்பட்டும். நன்றி, வணக்கம்.